அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்திக்கின்ற விழா. மே 31 மாதத்தின் இறுதி நாள். இந்த சந்திப்பினுடைய முடிவு எப்படி இருக்கணும், அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பது. மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். ஆனால் ஒருவர் பயணித்தாலும் இருவர் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி நிரம்புகிறது. பாருங்க, உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்ற இடம் சந்திப்பு. இரண்டாவது, இரண்டு பக்கத்திலும் அவர்கள் இருவரும் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுறாங்க. பாருங்க, ஒருத்தருடைய வாழ்த்தை கேட்ட உடனே இன்னொருவருடைய உடலும் உள்ளமும் மகிழ்ச்சியால் திளைக்கிறது. நம்மளாம் சந்திக்க போறோம்ல, சந்திச்சுட்டு ஒரு வீட்டுக்கெல்லாம் போறோம், சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்குறோம். இந்த நிகழ்வு நடக்குதான்னு பார்க்கணும். எப்படா போவாங்க பார், பேசுது பார், மனசை கஷ்டப்படுத்துறாங்க பார். ஏதாவது நமது சந்திப்புகள் அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் சந்திக்கின்ற சந்திப்பு போல இருக்குமா? அவர்களுடைய பேச்சுவார்த்தையே ஒருவரை ஒருவர் ஊக்குவிப்பதாக இருந்தது, ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருந்தது, ஒருவர் ஒருவருக்கு ஆறுதலாக இருப்பதை உணர முடிந்தது. பாருங்க, உறவுகள் பரிமாறுகின்ற இடம். இந்த சந்திப்பில் ஒருவர் மட்டும் பேசுவதல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க மட்டும் பேசுகிறாங்க, நீங்கள் பேசவே மாட்டேன்றீங்க. ஒரு சிலர்லாம் நம்ம சந்திச்சிட்டோம்னா எதுக்குடா சந்திச்சுன்னு நினைப்போம். வேற ஒரு சிலரை பார்த்தோம்னா ஐயோ அவங்கள இன்னும் பார்க்க முடியாதோன்னு ஒரு தயக்கம். நம்மளாம் எந்த கேட்டகரியில் வரும்னு யோசித்து பாருங்க. ஆண்டவரை எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் சந்திக்க வேண்ட ஆவல் என்பது போல நல்ல நல்ல நினைவுகளை, நல்ல நல்ல வார்த்தைகளை, நல்ல நல்ல பாராட்டுதல்களை ஊக்குவிக்கின்ற அப்படிப்பட்ட நிகழ்வுகளை மாதாவும் எலிசபெத் அம்மாவும் தான் எடுத்துக்காட்டு.